ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2வது டாபிக் இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற இருதயம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம நிறைய ஜனங்களை சந்திப்போம், நிறைய ஜனங்க கூட நம்ம பழகுவோம். நிறைய பேர் நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க, சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் என்னது, ஒரு மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கா? வீட்டிலே சில பேர் இருப்பாங்க, நம்ம கூடயே அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, சண்டை போட்டிருப்போம். ஆனால் சில பேர் என்னது, நாள் கணக்காக, மாதம் கணக்காக, வருஷ கணக்காக பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. ஸோ இந்த மாதிரி மன்னிக்காத இருதயம், அவன் எனக்கு தீமை செஞ்சால அவனை பழிக்கு பழி வாங்குறேன், யாரை வேணால் மன்னிப்பேன் இந்த உலகத்தில், அந்த பொம்பளையை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், யாரை வேணால் மன்னிப்பேன், அவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, நம்ம ஒரு கசப்பு வெறுப்பான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கா அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இங்கே பாருங்கள், உலகம் என்ன சொல்லும், ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச் வாங்குன்னு தான் சொல்லும். பட் நான் ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை அப்ளை பண்ணிங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். முதலாவது நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், என்னதுன்னா, லவ் யுவர் எனிமீஸ், உங்களோட சத்ருக்களை நேசியுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, ஒலிம்பிக்ஸு நடக்கும்போது ஒரு கோட்டு நான் பார்த்தேன். என்ன ஒரு கோட்டுனா, யூ ஆர் மை ஆப்போனண்ட், யூ ஆர் நாட் மை எனிமி அப்படின்னு ஒரு கோட்டு பார்த்தேன். ஒலிம்பிக்ஸில் நாடுகளுக்கு தங்க பதக்கத்துக்காக நாடுகள் சண்டை போடுவாங்க, ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு கோட் இருந்துச்சு, என்னதுன்னா, ஹீ இஸ் மை ஆப்போனண்ட், ஹீ இஸ் நாட் மை எனிமி அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்னது, ஆப்போனன்ட்ஸ் இருக்கலாங்க, எதிரிகள் யாருமே நமக்கு இருக்கக்கூடாது. அந்த தான் இந்த வார்த்தை சொல்லுது, சத்துருக்களையும் நேசிப்பாயாக அப்படின்னு. லவ் யுவர் எனிமீஸ். ஸோ சத்துருக்களையும் நேசிக்க நமக்கு இருதயம் வேணும். நம்ம வாழ்க்கையில் யாரையும் நம்ம எனிமீஸாக வச்சுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை என்னென்னா, டூ குட் ஃபார் தோஸ் ஹூ ஹேட் யூ. நமக்கு என்னது, நன்மை இல்லை, தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா? நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம், தீமைக்கு தீமை செய்யணும், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, டூ குட் ஃபார் தோஸ் ஹூ ஹேட் யூ. சில பேர் நம்ம வாழ்க்கையில் ஹேட் பண்ணுவாங்க, காரணமே இல்லாமல் நம்மளை ஹேட் பண்ணுவாங்க, நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஆனாலும் நம்மளை ஹேட் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ ரீசன்ஸ், பட் தே வில் ஹேட். அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. அவங்க நமக்கு தீமை செய்கிறவங்களாவே இருந்துட்டும், பட் ஆனால் நம்ம என்னது, அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதுதான். நெக்ஸ்ட் வந்து, பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை சபிப்பாங்க, நீ விளங்காமல் போவ, நாசமாக போவ, பண்ணியா போவ, ஏதோ ஒன்று நம்மளை போட்டு சபிச்சிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, பழிக்கு பழி வாங்காதீங்க. என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஸோ என்னது, சபிக்கிறவங்கள சபிக்காதீங்க, அவங்க சபிச்சுட்டு போட்டோம், அதெல்லாம் பழிக்காது ஒன்றுமே. ஸோ பிளஸ் ஃபார் தோஸ் ஹூ கர்ஸ் யூ. இன்னொரு வார்த்தை, ப்ரே ஃபார் தோஸ் ஹூ மிஸ்ட்ரீட் யூ. ஸோ நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய கனம், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காது. பட் ஆனாலும் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ மிஸ்ட்ரீட் யூ. ஸோ நம்மளை தப்பாகவே கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. என்னதான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு பிடிச்சி, இது சரியில்லை, அது சரியில்லை, அது இப்படி, இது இப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்க தான் செய்வாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரே ஃபார் தோஸ் ஹூ மிஸ்ட்ரீட் யூ அப்படின்னு. ஸோ இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். தமிழில் சொல்கிறேன் பாருங்கள், என்னதுன்னா, சத்ருக்களையே நேசியுங்கள், உங்களை பகைக்கிறவங்களுக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கள், என்னது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஸோ என்னது, சபிக்கிறவங்களை நம்ம என்னது, ஆசீர்வதிக்கணும். ஸோ இதுதான் அழகான ஒரு ஜீவனுள்ள வார்த்தைங்க. ஸோ என்னோடய வாழ்க்கையிலும் ஒரு டெஸ்டிமோனி நடந்துங்க இதே மாதிரி. என்னதுன்னா, காலேஜில் வந்து 3 to 4 months பேக் இதே மாதிரி ஒரு செமினார் எடுத்துட்டேன். மக்களை மன்னிக்கணும், மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னு, ஃபர்கிவிங் ஹார்ட் அப்படின்னு. எவ்வளோதான் நமக்கு தீமை செஞ்சுருந்தா கூட நமக்கு யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபர்கிவ்னஸ் டாபிக் நான் பேசிகிட்டு இருந்தேன், கிளாஸில் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு சாரி சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது, ஒரு மன்னிப்பு கேட்குறதுல என்ன போகுது, தப்பு அவங்களாவே இருந்துட்டு போட்டோமே, ஒரு SORRY ஒரு 5 லெட்டர் சொல்கிறதுல என்ன தான் ஆகிட போகுது அப்படின்னு நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் தருண் ஒரு பையன் உண்மையாகவே உட்காந்து மெசேஜ் உண்மையாகவே இந்த கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப டச் ஆச்சு அந்த மெசேஜ். அவனுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு, பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. இந்த மெசேஜை கேட்டிருக்கான், நான் ப்ரீச் பண்ண மெசேஜை கேட்டிருக்கான் செமினார் எடுக்கும்போது. ஸோ அப்போ வந்து அவன் ரொம்ப டச் ஆகிருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள், ஒரு வாரம் கழித்து, ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் என்கிட்ட வந்து பேசினான், புனித் நீ ஒரு வார்த்தை சொன்னடா புனித், மற்றவங்களை மன்னிக்கணும், தப்பு அவங்கள்தாவே இருந்துட்டு போட்டோம், ஒரு சாரி கேட்குறதுல என்ன தான் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் நானும் அவங்ககிட்ட சாரி கேட்டேன்னா, இப்போ நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்டா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்களா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைஃப் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ உண்மையாகவே லைஃப் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆனாலும் சில வாழ்க்கையில் சில ஜனங்க இருப்பாங்க, என்னதுன்னா, எவ்வளோதான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம மெசேஜ் கேட்டு நம்ம மாறி இருப்போம். பட் ஆனால்
பழங்காலத்தில் செஞ்ச தப்புகள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். நீ இது அப்படி பண்ண வந்தேனே, நீ இப்படி பண்ண வந்தேனே, மன்னிக்க. பட் என்னதுன்னா ஒரு வார்த்தை இருக்குங்க, கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. கூடுமான வரைக்கும் உலகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, ஒசூரில் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருங்க நாடுங்கள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸோ சமாதானமாக இருக்கணும், சண்டை வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். ஸோ கூடுமான வரைக்கும் சமாதானமாக போயிடலாங்க. ஏன் எதுக்கு சண்டை, கசப்பு, வெறுப்பு? இந்த மாமியார் மருமகள் ஐயோ என்ன சண்டை போடுவாங்கப்பா, ஏன் ஒரு மன்னிப்பு கேட்குறதுல என்ன போயிட்டு, தப்பு அவங்கள்தாவே இருக்கட்டும், நம்மள்தாவே இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு சாரி. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது, டைவோர்ஸு, கோர்ட்டு, போலீஸ் அப்படின்னு சுற்றுறாங்க. எதுக்குங்க? சமாதானமாக சந்தோஷமாக ஒன்றா இருந்துட்டு போயிடலாமே. கசப்பு வெறுப்பெல்லாம் ஏன் வச்சுக்கணும்? கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன வரோம்னா, இந்த நம்ம வாழ்க்கையில் ஹாவ் ஆப்போனன்ட்ஸ் நாட் எனிமீஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் எனக்கு பரம எதிரி, இந்த பொம்பளை, இந்த பிரதர் பணத்தில் ஏமாத்தின வந்தானே இவன் எனக்கு பரம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்க தேவையில்லைங்க. ஸோ என்னதுன்னா ஹாவ் தட் ஃபர்கிவ்னஸ் ஹார்ட். நம்ம வாழ்க்கையில் எனிமீஸ் வேணாங்க, ஆப்போனன்ட்ஸ் வச்சுக்கலாம். ஆப்போனன்ட்ஸ்னால் என்னதுன்னா இவன் என்னோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க என்னோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போனன்ட்ஸ் வச்சுக்கோங்க. எனிமீஸ் வேணாம். கடவுள்கிட்ட போனாலே நாம் மற்றவங்க செஞ்ச பாவங்களுக்கு, மற்றவங்க நம்ம செஞ்ச பாவங்க நம்ம மன்னிச்சாதே கடவுளே நம்மளோட பாவங்களை மன்னிப்பார். ஸோ கடவுளே நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா நாம் மற்றவங்க நமக்கு செஞ்ச பாவங்களை நாம் மன்னிச்சாதான் கடவுளே நம்மளோட பாவங்களை மன்னிப்பாருன்னு இருக்குது. ஸோ நானும் பக்தியாக இருக்கேன் அப்படியெல்லாம் அந்த வேஷம்லாம் வேணாங்க. ஸோ மன்னிக்கிற இருதயம். ஸோ ஆனாலும் சில பேர் கடின இருதயத்தோடு இருப்பாங்க. என்னதானாலும் மன்னிக்க மாட்டேன், இந்த மாமியாரை நான் மன்னிக்க மாட்டேன், இந்த மருமகளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட கடினமான இருதய மக்கள் இருக்க தான் செய்வாங்க. பட் ஆனாலும் உங்களோட சமாதானத்துக்காக, உங்களோட நிம்மதிக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக கூடுமான வரைக்கும் யாவரோடும், இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, ஒசூலில் இருக்கிற யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். கூடுமான வரைக்கும் யாவரோடும், ஃப்ரெண்ட்ஸோடும், ரிலேட்டிவ்ஸோடும், பேரண்ட்ஸோடும் கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். ஸோ சமாதானமாக இருக்கணும்னா மற்றவங்க செஞ்ச பாவங்கள், மற்றவங்க செஞ்ச தப்பிதங்கள் நம்ம மன்னிக்கணும். ஸோ எதிரியும் நண்பனாக பார்க்குற இருதயம் தான் அன்புன்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ அதாவது என்னதுன்னா லவ் யுவர் எனிமீஸ். இங்கே நான் போட்டிருக்கேன் ஜீவனுள்ள வார்த்தைகள் இதெல்லாமே. ஸோ ஜீவனுள்ள வார்த்தைகள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த தான் ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ள கிரியைகளில் நடப்பிக்க நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ அதை நான் சொல்ல வந்தேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.